வெல்கம் பேக் ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு பொடிமாஸ். இந்த டிஷ் சவுத் இந்தியால ரொம்பவே ஃபேமஸ். அதை நாம இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 3 மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், 5 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் தேங்காய். உருளைக்கிழங்கை நம்ம கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக கிடையாது, லைட்டாக. அதான் இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். இந்த பொடி மாசை நம்ம இப்ப தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்ப மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சூப்பரான பொடி மாஸ் ரெடி. இந்த பொடி மாஸ் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.